உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த ஆடி மாதத்தில் முருகக் கடவுளுக்கு என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம், ஹிந்து தர்மத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கடவுள்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும். ஆடி மாதம்னாலே எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் ஜே 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 ஜேன்னு இருக்கும். பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதமே பெண்களே ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு கடவுளை அம்மன் இந்த ஆடி மாதத்தில் வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் ரொம்ப எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நமக்கு வரக்கூடிய ஒரு தெய்வம். இந்த ஆடி மாதம் அதுவும் ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பு. தை மாசத்துல எப்படி பூச நட்சத்திரம் முருகனுக்கு விசேஷமாக இருக்கோ, வைகாசியில் விசாகம் எப்படி ஒரு விசேஷமாக இருக்கோ, இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி மாதத்தில் எந்த நாளில் நம்ம முருகனை வணங்கினால் நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஆடி மாதத்தில் முருகப்பெருமானை நம்ம வணங்குறது ரொம்ப விசேஷம். சரி, ஆடி செவ்வாயில் எதற்காக முருகப்பெருமானை வணங்கணும்? இப்போ முருகனை நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். முருகரை இப்போ கிரக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம், 9 கிரகங்கள் இருக்குது. இதில் எந்த கிரகத்திற்கு முருகன் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு முருகனை ஏன் அதிபதியாக வச்சாங்க அப்படின்னா, உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தை ஆளுவது செவ்வாய் கிரகம். உறவுகள், நம்மளுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரி, இவங்க எல்லாத்துக்குமே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு முருகப்பெருமானை நம்ம எதற்காக, அதுவும் ஒரு சஷ்டி திதியில், சஷ்டி திதி அல்லதுன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருந்து ஒரு வேல் பூஜை பண்ணி முருகனை நம்ம வணங்குறது எதற்காக அப்படின்னா, நமக்கு சத்ரு உபாதை இருக்கக்கூடாது. இதற்கு தான் என்ன பண்ணுறோம், சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுவாங்க, இல்லைன்னா சத்ரு சம்ஹார ஜபம் பண்ணுவாங்க. இந்த சத்ரு சம்ஹாரம்னாலே எதிரிகளை அழிப்பது. எதிரிகளை அழிக்கக்கூடியது சஷ்டி திதியில் 6வது நாள். நம்ம சூரசம்ஹாரம் பண்ணுறோம் இல்லையா, ஐப்பசி மாதத்தில் வரும். அந்த அமாவாசையிலேருந்து முருகனே விரதம் இருக்கார். அப்போது இந்த சஷ்டி திதியில் நம்ம சத்ரு சம்ஹாரம் முருகனை வழிபாடு செஞ்சு ஒரு எதிரியை அழிக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லாமே வெற்றி அடையும். வாழ்க்கையில் நமக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்கலாம், முன்னாடியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, சினிமா துறையில் இருக்கிறவங்க சரி, பிரபலமாக இருக்கிறவங்க மறைமுகமாக போய், அதுவும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்ததுனால சத்ரு சம்ஹார ஹோமம் அங்கே விமர்சையாக பண்ணுவாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுவாங்க, இல்லை சஷ்டி திதியில் பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதம் அது பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ உங்களுக்கு யாராவது மறைமுக, நீங்கள் பெரிய ஒரு நிறைய பணம் இருக்குது ஆனால் எனக்கு சுற்றி என்ன எதிரி இருக்காங்க, இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் எப்போ பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அல்லது ஆடி மாதம் சஷ்டி திதி, ஆடி மாதம் கிருத்திகை, இது எல்லாமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ சத்ரு சம்ஹாரத்திற்கு நம்ம முருகனை வணங்குகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை பிறப்புக்கு நம்ம முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் முருகனை வணங்குகிறோம்? இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வம்சவிருத்திக்கு குலதெய்வத்தை வணங்குவாங்க. ஆனால் பிரத்யேகமாக ஒரு முருகனை கந்த சஷ்டி கவசம் படித்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், நான் சஷ்டி விரதம் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா முருகன் செவ்வாய்க்கு அதிபதி அப்படிங்கும் பொழுது நம்ம இரத்த நாளங்கள், நம்ம உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம், இது எல்லாம் அந்த கவசம் சஷ்டி கவசம் படிக்கிறதுனாலேயும் முருகப்பெருமானை வணங்குறதுனாலையும் நம்ம ரத்தம் சுத்தமாகுது. அப்போ இந்த ரத்தம் சுத்தமாகும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அந்த சினை, அந்த ஓவரிஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதும் சரி, ஓவியுலேஷன் நல்லா ஆகிறது, ஹார்மோன் இம்பேலன்சஸ் நல்லா ஆகுது. இது எல்லாமே இந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால, முருகன் வழிபாடு செய்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் முருகனுக்கே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணும்பொழுது மாதுளம்பழ முத்துக்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதுளம்பழ முத்துக்களை செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்.
அவங்க ஐவிஎஃப்க்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு ஐவிஎஃப்க்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஐவிஎஃப் மூலமாக ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சஷ்டி விரதம் இருங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு நினச்சது எல்லாமே முருகன் நடத்தி கொடுப்பார். இந்த ஆடி மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல முருகன் ஆலயம் நம்ம போனால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அறுபடை என்றைக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு முருகன் ஆலயம் தான். 6 படைகளும் சரி. இந்த 6 படைகளும் இல்லாமல் நம்ம ஒரு முருகன் ஆலயம் போகணும்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய குன்றக்குடி, அந்த குன்றக்குடி முருகனை நீங்கள் போய் பாருங்களேன். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அந்த முருகன் இருக்கிறது. ஒரு சின்ன மலை தான், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகன் ரொம்ப வரப்பிரசாதி. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக, ஆடி மாதத்தில் ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன் ரொம்ப விசேஷம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா குமரன் குன்றம் அப்படிங்கிற இடத்துல போய் முருகப்பெருமானை பார்க்கலாம். குன்றத்தூரும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவில் தான். ஆனால் இந்த குன்றக்குடி ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம். அதுவும் ஆடி மாதத்தில் நீங்கள் போகிறது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் முருகனுக்கு திருத்தணியில் காவடி எடுப்பாங்க. அதுவும் ரொம்ப விசேஷம். இந்த காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய காவடிகள் இருக்குது. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சர்ப்ப காவடின்னு ஒன்று எடுப்பாங்க. அதற்கு ரொம்ப கடுமையான விரதம் இருந்து சர்ப்ப காவடி எடுத்து, அந்த சர்ப்ப காவடி எடுத்து கொண்டு போய் அதை கடலில் விடுவாங்க. ஸோ ஆடி மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சர்ப்பங்களுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் முருகனுக்கு காவடி எடுங்க. குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்யுங்க. வேல் பூஜை தெரியும் அப்படின்னா வேல் பூஜை செய்யுங்க. அதே மாதிரி வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். சத்ரு உபாதை, நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா சத்ரு சம்ஹார ஜபம் பண்ணலாம், இல்லை சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணலாம். இப்படி முருகனுக்கான ஒரு விஷயத்தை பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இதற்கு எல்லாம் அப்பால் பட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முருகனினுடைய வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். 1 வயதிலிருந்து 12 வயது வரை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடு. இந்த பாலாரிஷ்ட தோஷம் எப்படின்னா, முருகப்பெருமானினுடைய வழிபாட்டில் தான் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு ஆயுள் விருத்தி, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம், இது இரண்டும் இந்த முருகன் வழிபாட்டினால் ஏற்படுறது தான். உங்கள் குழந்தைங்க பேசலை, 3 வயசு ஆயிடுச்சு, 5 வயசு ஆயிடுச்சுன்னா பேச்சு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லை, 1 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா பாலாரிஷ்ட தோஷத்திற்கு முருகன் வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள். சுப்பிரமணிய கவச்சம் படிக்கலாம் குழந்தைங்களுக்காக. சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஒரு சர்ப்பம் எப்படி நெடிந்து அப்படியே போகுதோ அதே போல தான் ஆதிசங்கரர் அந்த ஸ்லோகத்தை எழுதியிருப்பார். ஸோ கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க, ராகுதசா நடக்கிறவங்க இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்தால் அவங்களுக்கு இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது போகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். பாருங்கள், ஒரு முருகனை பற்றி ஒரு ஆடி மாதம் நம்ம பேசணும்னா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பேசலாம். பட் சுருக்கமாக என்ன சொல்ல வேண்டுமோ அது அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு ஒரு அப்ரிட்ஜ்டு ஃபார்மில் நான் சொல்லியிருக்கேன். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி செவ்வாயில் முருகன் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.